ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. ஸ்திரமான ஆசாமி நீங்கள், ஆனால் உங்களையே அசைச்சி பார்க்குற மாதிரி சூழ்நிலைகள்லாம் அமைகிறது. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவின் தனகாரகத்தனம் அப்படின்னு பார்த்தோன்னா பணம் வந்துக்கிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் 2ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதியான மார்ச் வரைக்கும் இந்த பலன்களை பார்க்கும்போது ஆயில்யம் மகம் என்று கடகத்தை தொட்ட சந்திரன் சுவாதி நட்சத்திரம் என்கிற 6ஆம் இடமான சத்துருஸ்தானம் வரைக்கும் செல்கிறார். சுக்கிர பகவான் உங்கள் ராசிநாதன் உச்சம் பெற போகிறார். 2ஆம் தேதியிலேருந்து உச்சம். அப்படி உச்சத்தில் காரியங்களை செய்ய போகிறார். லாபஸ்தானத்தில் உட்கார்றார். அப்போ நிறைய சுப செலவுகள் எல்லாம் உண்டு, சுப நிகழ்வுகள் எல்லாம் வீட்டில் உண்டு. தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய, இடப்பெயர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய, பிரயாணத்தை கொடுக்கக்கூடிய குருவின் பார்வை 12ஆம் இடத்துக்குரிய செவ்வாயையும் பார்க்கறதுனால கொஞ்சம் செலவு, சுப செலவுகள், முக்கியமாக வீடு சம்பந்தப்பட்டது, விவசாயமாக இருந்தால் விவசாயம், நில சம்பந்தப்பட்டது, பயிர் தொழில் சம்பந்தப்பட்ட செலவுகள் இதெல்லாம் கொடுப்பேன். சந்திர கிரகணம் அப்படிங்கிற கிரகணம் எஃபெக்டும் இந்த வாரத்தில் உண்டு. உங்கள் ராசியில் உச்சம் பெறக்கூடிய சந்திரனின் கிரகணம். அதனால் கொஞ்சம் மனதும் கொஞ்சம் கிளேசமாக 3ஆம் தேதி அன்றைக்கெல்லாம் இருக்கும். அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் வெற்றிகளை நீங்கள் நிலையாக இலக்காக மாற்றிக்கொண்டீர்களானால் டெஃபினட்டாக மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறது சந்தேகம் இல்லை. லாபத்துடன் ஆரம்பிக்கக்கூடிய இந்த வாரம் கொஞ்சம் ஆரோக்கிய தடுமாற்றங்கள் இருந்தாலும் வீழ்ச்சி அடையாமல் வெற்றியை நோக்கிய பயணத்தில் நீங்கள் மகிழ்ச்சியை சம்பாதிப்பீர்கள். திருமணம் போன்ற நல்ல நிகழ்வுகளுக்கு வாழ்க்கையிலே நல்ல பலனும் உண்டு. குடும்பத்திலே புதிய வரவுகளை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் காட்டுகிறது. குழந்தை பேறு போன்றவைகள் உண்டு. கல்வி, படிப்பு, தொழில் இதெல்லாமே அடுத்த நிலைகளுக்கு மாறக்கூடிய சூழ்நிலையும், முதலீட்டினால் வரக்கூடிய லாபங்களை ரிப்போர்ட் பண்ணக்கூடிய பெனிஃபிட்ஸும் நிறைய இருக்கும். வேலையிலும் உயர்வு, மாற்றங்கள், பிரயாணத்தினால் வரவு, இது எல்லாமே இருக்குது. அதன் மூலியமாக சில பொருள் ஆதாயமும் உண்டு. உறவுகளிலே சிலர் பிடிவாதங்களால் வரக்கூடிய விஷயங்களை கொடுப்பாங்க. அவங்கக்கிட்ட கொண்டு கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. ரொம்ப பிடிவாதம், பிடிச்சதுக்கு 3 கால் அப்படின்லாம் இருப்பாங்க இல்லையா, அப்போ மட்டும் கொஞ்சம் விட்டு பிடித்து செல்வது நல்லது. வாஸ்து நாளான 6ஆம் தேதி அன்று 10:32 11:28 வரைக்கும் இருக்கிற அந்த நேரத்தில் பூமி பூஜை எல்லாம் பண்ணுறது இருந்தால் பண்ணுங்கள். நல்ல கட்டிடங்கள் எல்லாம் கட்டுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த சுக்கிர பகவான் உச்சத்தில் இருக்கும் காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுப்பார். அது மட்டும் இல்லை, சங்கடகர சதுர்த்தி அன்று இது நடப்பது. அதனால் சங்கடகர சதுர்த்தினாலே விநாயகப் பெருமானை வழிபட்டு கடன் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து வெளிப்படணும். அப்படிங்கிறத கடனை ஒரு பங்கானு கொடுத்து விட்டு, இல்லை ஒரு கவர்லையான உங்கள் பேர் எழுதி வச்சுடுங்க. கடன் அடைக்கணும்னு, கடன் அடைஞ்சிரும். அதனால் இதெல்லாம் செஞ்சிங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு சுபிட்சத்தின் வாரம் அப்படின்னே சொல்லலாம். இந்த வாரத்தில் சங்கடகர சதுர்த்தியும் இருக்கிறது, சந்திர கிரகணம் இருக்கிறது, ஹோலி பண்டிகை இருக்கிறது என்ற நல்ல நிகழ்வுகளும் உண்டு. நிறைய சுப காரியங்களும் சுப நிகழ்வுகளும் நடக்க இறைவன் உங்களுக்கு துணை நிற்கட்டும். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.